நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான முருங்கை கீரை கடையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். இது வாரத்துல ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ற பெண்கள் இது அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ டேஸ்ட் மட்டும் இல்லை, டேஸ்ட்டோட சேர்த்து ஆரோக்கியமாக கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம், அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். தோல் உரிச்சிட்டு இடிக்கல்லில் வச்சு இடிச்சிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே இடிச்சிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கட்டு கீரை சேர்த்துருக்கேன். கீரை 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஆஞ்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கீரை சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன்லேயே வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இன்னும் நல்லா வேகட்டும். நீங்கள் கீரையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்திருக்கா வேகலையான்னு. இப்போ பாருங்கள், கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுலேருந்து தண்ணியில் நல்லா வத்திருச்சு. கீரையும் நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம பருப்பை சேர்க்கணும். நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, நம்ம பருப்போடு சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நல்லா திக்காயிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு முழுமையாக ஆறுறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு குறைப்பாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். கையில் கடையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து பண்ணோன்னாலும் டேஸ்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம கடைஞ்சி செய்யும் போது கீரையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.